ஓம் சக்தி. இன்று நாம் குலதெய்வத்தை பற்றி பார்க்கலாம். நாம் எவ்வளவுதான் பெரிய நகரங்களில் வாழ்ந்தாலும், தொழில்நுட்பத்தில் எவ்வளவு பெரிய அளவு முன்னேறி விட்டாலும், ஒரு விஷயத்தை மட்டும் நம்மால் மறக்க முடியாது. அதுதான் நமது குலதெய்வம். அதுவே நமது பாதுகாவலர். வீட்டில் மகிழ்ச்சி, மன அமைதி, வளர்ச்சி இவையெல்லாம் வேண்டுமா? நாம் நம் மூதாதையர்கள் வழி வழியாக வழிபட்ட நமது குலதெய்வத்தை நம்பி வழிபட வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறையாவது நாம் நம் குலதெய்வத்தை குடும்பத்தாருடன் சென்று வழிபட வேண்டும். நாம் எத்தனை தெய்வங்களை வழிபாடுகள் செய்த போதிலும், நம் முன்னோர்கள் வழிபட்ட நம்முடைய குலதெய்வத்தை சிறப்பாக வழிபடும் போதுதான் நமக்கு வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கும் சிறப்பான நிகழ்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக நடக்கும். தாய்மொழியைப் போல நம் குலதெய்வத்தையும் நாம் மறக்கக்கூடாது. அவை நம் வேர்கள், நம் அடையாளம். தினமும் குலதெய்வத்தின் பெயரை 11 முறை எழுதுவது அல்லது மனதார உச்சரித்து இறை வழிபாடு செய்வது மிகச் சிறந்த பலனை கொடுக்கும். நமது செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறும். நமது முன்னோர்களின் ஆசியும் குலதெய்வத்தின் அனுக்கிரகமும் நமக்கு ஒரு சேர கிடைக்க நாம் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்வோம்.